இந்த அரசியல் பரபரப்பெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சரி கிடைக்கிற கேப்ல கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கா ஒரு படம் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி குத்துமதிப்பா ஏதாவது ஒண்ணு பார்ப்போம்னு சொல்லி பார்த்த படம் நீ ஃபார் எவர். ஹீரோ ஹீரோயின் டைரக்டர் எனக்கு யார் பேரும் தெரியாது, எதுவும் தெரியாது. சரி பார்ப்போம், ஒரு வித்தியாசமா பார்த்தாலே பேர் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போனேன். ரெண்டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ், ரெண்டு பேருக்குமே லவ் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு சின்ன பர்பஸ் இருக்கு. அந்த பர்பஸுக்காக ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க அவங்களே அறியாம. அவங்க கதை கடைசியில சேர்ந்தாங்களா இல்ல என்னாச்சுன்றதுதான் ஒட்டுமொத்த படமே. முதல் ஒரு 30-35 நிமிஷம் வரைக்கும் ஒரு பிளாட்டா தான் போச்சு. தெரியாதனமா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னு தான் இருந்துச்சு லைட்டா. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் என்கேஜிங்கா மாறி இந்த ஃபீல் குட் படங்களுக்குன்னே உண்டான ஒரு உச்சம் ஒண்ணு இருக்கும்ல, அங்க போய் நின்றுச்சு. அது இந்த இன்டர்வல் பிளாக், அதுக்கப்புறம் இமோஷனலா நம்மள கனெக்ட் பண்றது எல்லாமே இப்ப வேற லெவல்ல இருந்தது. இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா, இதுல எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம இதுல யார் என்ன நடிச்சிருக்காங்க கூட நமக்கு தெரியல. பட் நம்மளோட அது ஒன்றி பிணைக்கிற மாதிரி ஆயிடுச்சு அந்த கதை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது அந்த கிளைமேக்ஸ் என்னன்னா, சின்ன சின்னதா ஒரு கிளை கதைகள் மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு சப்ஸ்டோரி சொல்லி போனாங்க. அது கொஞ்சம் லைட்டா லாகிங்கா தெரிஞ்சுது. பட் ஓவரால் பிலிமா பார்க்கல நல்ல படம். ஃபீல் குட் மூவி பாக்குறவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நீ ஃபார் எவர்.